அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தம் டாக்டர் இயன் மெக்மஹன். தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். இதுவரை எழுதப்பட்டுள்ள சுய முன்னேற்ற புத்தகங்களிலேயே மிக சக்தி வாய்ந்த புத்தகம். நூலின் அடுத்த அத்தியாயம் ஆழ் மனதின் போக்கு வாழ்வின் உயிரோட்டம் குறித்ததே. உங்கள் வாழ்க்கையில் 90% மேம்பட்டவற்றை கட்டுப்படுத்துவது உங்கள் ஆழ் மனம்தான். இந்த அற்புதமான சக்தியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டால் மிக குறுகிய எல்லைகளுக்குள் உங்களை நீங்களே சிறைப்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் ஆழ் மனதின் செயல்முறைகள் எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்தும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமையும். உங்கள் ஆழ் மனம்தான் உங்கள் உடலை உருவாக்கி அதன் அனைத்து இன்றியமையாத செயல்களையும் பராமரிக்கின்றது. அது ஒரு நாளின் 24 மணி நேரமும் தொடர்ந்து தன் வேலைகளை செய்கிறது. அதற்கு ஓய்வு உறக்கம் என்பதே கிடையாது. அது எப்போதும் உங்களுக்கு உதவவும் தீங்கு நேராமல் பாதுகாக்கவும் முயல்கிறது. உங்கள் ஆழ்மனம் எல்லையில்லா ஞானத்துடன் எப்போதும் தொடர்பு கொண்டுள்ளது. அதன் தூண்டுதல்களும் எண்ணங்களும் எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்தே அமைந்திருக்கும். பிரம்மாண்டமான மேன்மை பொருந்திய வாழ்விற்கான பேரார்வங்களும் உத்வேகங்களும் முன்னோக்குகளும் ஆழ் மனதிலிருந்துதான் துள்ளி எழுகின்றன. உங்கள் உறுதியான நம்பிக்கைகள் பற்றி உங்களால் பகுத்தறிந்து விவாதிக்க முடியாது. ஏனெனில் அவை உங்கள் ஆழ் மனதிலிருந்து வருகின்றன. உள்ளுணர்வுகள், தூண்டுதல்கள், முன்னுணர்வுகள், அறிவிப்புகள், வலியுறுத்தல்கள் மற்றும் எண்ணங்கள் ஆகியவற்றின் மூலம் உங்கள் ஆழ்மனம் உங்களிடம் பேசும். அனைத்திலும் மேலோங்கி நின்று மேம்பாட்டை அடைந்து வளர்ந்து முன்னேறி துணிந்து இறங்கி முன்னோக்கி சென்று வாழ்வில் உயர்ந்த சிகரங்களை அடையுமாறு அது எப்போதும் உங்களிடம் கூறிக்கொண்டே இருக்கும். அன்பு செலுத்துவதற்கும் பிறருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்குமான தூண்டுதல்கள் உங்கள் ஆழ் மனதின் ஆழத்திலிருந்து வருகின்றன. எடுத்துக்காட்டாக 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அன்று சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கத்தின் போது நெடுங்காலம் படுத்த படுக்கையாக கிடந்த ஊனமுற்றவர்களும் செயலிழந்தவர்களும் எழுந்து நடமாடி துணிச்சலையும் சகிப்புத்தன்மையையும் வெளிப்படுத்திய அற்புதமான செயல்களை செய்தனர். என்ன ஆனாலும் சரி, மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் அவர்களுக்குள் பொங்கி எழுந்தது. அதனால் அவர்களுடைய ஆழ்மனம் அதற்கேற்றவாறு செயல்விடை அளித்தது. சிறந்த கலைஞர்களும் இசை வல்லுநர்களும் கவிஞர்களும் பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் தங்கள் ஆழ்மனதின் சக்திகளுடன் ஒத்திசைகின்றனர். அதன் மூலம் இயக்கப்பட்டு உத்வேகமூட்டப்படுகின்றனர். ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் இரவு உறங்க செல்லும் முன் தான் உறங்குகையில் தனக்காக கதைகளை உருவாக்கி தரும் பணியை தன் ஆழ் மனதின் பொறுப்பில் விட்டுவிடுவது வழக்கம். தன் வங்கிக் கணக்கில் பணம் குறைவாக இருக்கும்போது ஒரு நல்ல விற்பனைக்கு உகந்த திகிலூட்டும் கதை தனக்கு வேண்டும் என்று தன் ஆழ் மனதிடம் கேட்பதற்கு அவர் தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டார். கதையை துண்டு துண்டாக ஒரு தொடர் போல தன் ஆழ் மனதின் பேரறிவு தனக்கு வழங்கியதாக அவர் கூறினார். உங்கள் வெளிமனம் சிறிது கூட அறியாத நிலையில் மேன்மையான அறிவார்ந்த விஷயங்களை உங்கள் ஆழ்மனம் எவ்வாறு உங்கள் மூலம் பேசும் என்பதை இது விளக்குகின்றது. தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட வேலை செய்ததில்லை என்ற செய்தியை பல சமயங்களில் மார்க் ட்வைன் இவ்வுலகத்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவருடைய அனைத்து நகைச்சுவையும் மாபெரும் எழுத்து படைப்புகளும் வற்றாத களஞ்சியமான தன் ஆழ் மனதிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கான திறமையை அவர் கொண்டிருந்ததன் விளைவுதான். மனதின் செயல்களை உடல் எவ்வாறு சித்தரிக்கிறது? உங்கள் வெளிமனமும் ஆழ்மனமும் தங்களுக்கிடையே தகவல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள அவற்றோடு ஏற்புடைய நரம்பு மண்டலங்களுக்கிடையேயும் அதே போன்ற தொடர்புகள் இருத்தல் அவசியம். மூளையின் அடிப்பகுதியோடு இணைந்திருக்கும் முதுகுத்தண்டு தொடர்பு அமைப்பு வெளிமனதின் உறுப்பு. இதற்கு தன் விருப்ப நரம்பு மண்டலம் என்றொரு பெயரும் உண்டு. உங்கள் உடலின் புலன்கள் மூலம் நீங்கள் உணர்வுகளை பெறுவதும் உடலின் இயக்கத்தை உங்கள் விருப்பப்படி கட்டுப்படுத்துவதும்
தன்னிருப்ப நரம்பு மண்டலத்தின் ஊடாக நடைபெறுகிறது. இந்த அமைப்பிற்கான கட்டுப்பாட்டு மையம் பெருமூளையின் மேலுள்ள சாம்பல் நிற பொருளின் மேற்பட்டையில் அமைந்துள்ளது. தன்னியக்க அமைப்பு ஆழ்மனதின் உறுப்பு. தன்னியக்க நரம்பு மண்டலம் சிறுமூளை, மூளைத்தண்டு மற்றும் மூளையின் பிற பகுதிகளில் தனது செயல்பாடுகளுக்கான மையங்களை கொண்டுள்ளது. இவ்வுறுப்புகள் உடலின் பெரும் அமைப்புகளுடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளன. அவற்றின் இன்றியமையாத செயல்பாடுகளுக்கும் துணை புரிகின்றன. இவை அனைத்தும் வெளிமனதின் விழிப்புணர்வு இல்லாத சமயத்திலும் கூட நடைபெறுகின்றன. இவ்விரு அமைப்புகளும் தனித்தனியாகவோ அல்லது ஒரே நேரத்தில் ஒத்திசைந்தோ செயலாற்றும். உதாரணத்திற்கு, ஆபத்து குறித்த ஓர் உணர்வு சிறுமூளைக்கு வந்தடையும் போது பெருமூளையின் சில பகுதிகளுக்கும் தகவல்கள் அனுப்பப்படுகின்றன. வெளிமனம் ஆபத்தை உணர்ந்து மதிப்பீடு செய்வதற்கு முன்பாகவே ஒருவரின் தற்காப்பு திறன்கள் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாராகி விடுகின்றன. மனதிற்கும் உடலுக்கும் இடையேயான தொடர்பை இப்படி எளிமையாக விளக்கலாம். உங்கள் தன் விருப்ப நரம்பு மண்டலத்தில் உள்ள தொடர்ச்சியான மின்சார தூண்டுதல்களுக்கு ஏற்ப அவற்றிற்கு இணையான ஓர் எண்ணத்தை உங்கள் வெளிமனம் கைப்பற்றிக் கொள்கிறது. முறைப்படி இது அதே போன்ற ஒரு மின்னோட்டத்தை உங்கள் தன்னியக்க நரம்பு மண்டலத்தில் உருவாக்கி படைப்பு ஊடகமான உங்கள் ஆழ் மனதிடம் அந்த எண்ணத்தை ஒப்படைத்து விடுகின்றது. உங்கள் வெளிமனதால் ஊக்குவிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு எண்ணமும் பெருமூளையால் உங்கள் ஆழ்மனதிற்கு துணை புரியும் மூளையின் பிற உறுப்புகளுக்கு அனுப்பப்படுகின்றது. அங்கு அது உருவம் பெற்று உங்கள் புற உலகில் யதார்த்தமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. உடல் இயக்கத்தை கவனித்துக் கொள்ளும் ஒரு பேரறிவு உள்ளது. அணுக்களின் அமைப்பையும் கண்கள், காதுகள், இதயம், கல்லீரல், சிறுநீர்ப்பை முதலிய உறுப்புகளின் அமைப்பையும் பற்றி படிக்கும்போது ஒன்றாக இணைந்து செயலாற்ற அனுமதிக்கும் ஓர் அறிவு குழுவை உருவாக்கும் பல அணுக்குழுக்களை அவை கொண்டுள்ளன என்பதை கண்டறிவீர்கள். வெளிமனதின் தூண்டுதலால் ஏற்படும் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை உய்த்தறிந்து நிறைவேற்ற இவ்வணு குழுக்களால் முடியும். ஓரணு உயிரினத்தை கவனமாக ஆராய்ந்தால் அது உங்கள் சிக்கலான உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை காட்டும். இந்த ஓரணு உயிரினத்திற்கு உறுப்புகள் ஏதும் இல்லாவிட்டாலும் கூட அசைதல், ஊட்டம் அளித்தல், செரித்தல், வெளியேற்றுதல் ஆகிய அடிப்படை செயல்களை செய்வதன் மூலம் மனதின் செயல்பாட்டிற்கு ஆதாரம் அளிக்கிறது. உங்கள் உடல் இயக்கத்தை கவனித்துக் கொள்ள ஒரு பேரறிவு உள்ளது. அதை நீங்கள் தன் போக்கில் செயல்பட அனுமதிக்கும் பட்சத்தில் அது செம்மையாக செயல்படும் என்று பலர் கூறுகின்றனர். ஒரு விதத்தில் பார்த்தால் இது உண்மைதான். பிரச்சனை என்னவென்றால், புற தோற்றங்களின் அடிப்படையில் அமைந்த புலன் உணர்வு ஆதாரத்தோடு உங்கள் வெளிமனம் எப்போதும் இதில் குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். இது பொய்யான நம்பிக்கைகளுக்கும் பயங்களுக்கும் வெற்று அபிப்பிராயங்களுக்கும் வழிவகுக்கும். உளவியல் மற்றும் உணர்ச்சி ரீதியான பக்குவப்படுத்துதல் மூலம் பயங்களும் பொய்யான நம்பிக்கைகளும் எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் ஆழ் மனதில் பதிய வைக்கப்பட்டால் உங்கள் ஆழ் மனதால் அதை தட்டி கேட்க முடியாது. அது தனக்கு வழங்கப்பட்டுள்ள வரைபடத்தின் குறிப்பீடுகளுக்கு ஏற்ப மட்டும்தான் செயல்படும். பொது நன்மைக்காக ஆழ்மனம் தொடர்ந்து செயலாற்றும். உங்கள் ஆழ்மனம் பொது நன்மைக்காக தொடர்ந்து வேலை செய்து வருகிறது. இது அனைத்து பொருட்களுக்கு பின்னால் இருக்கும் உள்ளார்ந்த ஒத்திசைவு கோட்பாட்டை பிரதிபலிக்கின்றது. உங்கள் ஆழ் மனதிற்கு என்று சொந்த மன வலிமை உள்ளது. அது மிகவும் நிஜமானது. நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ அது இரவும் பகலும் வேலை செய்கின்றது. அதுதான் உங்கள் உடலை நிர்மாணிக்கின்றது. ஆனால் அது நிர்மாணிப்பதை உங்களால் பார்க்கவோ கேட்கவோ அல்லது உணரவோ முடியாது. இவை அனைத்தும் ஓர் அமைதியான செயல்முறை. உங்கள் ஆழ் மனதிற்கென்று தனியாக ஒரு வாழ்க்கை உள்ளது. அது எப்போதும் இணக்கம், ஆரோக்கியம் மற்றும் அமைதியை நோக்கியே பயணிக்கும். இதுவே அதனுள் உறைந்திருக்கும் தெய்வீக ஒழுங்கு. இது எல்லா நேரங்களிலும் உங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட துடித்துக் கொண்டிருக்கும். உள்ளார்ந்த ஒத்திசைவு கோட்பாட்டில் மனிதர்கள் எவ்வாறு குறுக்கிடுகிறார்கள்? சரியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்க நாம் பேருண்மையை அறிந்திருக்க வேண்டும். பண்டைய கூற்றுப்படி நீங்கள் பேருண்மையை தெரிந்து கொள்வது அவசியம். அந்த உண்மை உங்களை விடுவிக்கும். பேருண்மையை அறிந்து கொள்வது என்பது
எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்து சென்று கொண்டிருக்கும் உங்கள் ஆழ்மனதின் முடிவில்லா பேரறிவுடனும் சக்தியுடனும் ஒத்திசைவுடன் இருப்பது. அறியாமையாலோ அல்லது பிற காரணங்களாலோ ஏற்படும் இணக்கமற்ற ஒவ்வொரு எண்ணமும் செயலும் அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் தோற்றுவிக்கும். 11 மாதத்திற்கு ஒருமுறை நீங்கள் ஒரு புதிய உடலை பெறுகிறீர்கள் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். எனவே பௌதீக தளத்திலிருந்து பார்க்கும்போது உங்கள் வயது வெறும் 11 மாதம் மட்டுமே. பயம், கோபம், பொறாமை மற்றும் தீய எண்ணம் ஆகியவற்றால் உங்கள் உடலை மீண்டும் பழுதுபடுத்தினால் நீங்கள் உங்களை மட்டுமே குறைகூற வேண்டியிருக்கும், வேறு யாரையும் அல்ல. நீங்கள் உங்கள் எண்ணங்களின் மொத்த வடிவம். எதிர்மறையான எண்ணங்களையும் காட்சிகளையும் ஊக்குவிப்பதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். இருளை போக்குவதற்கான வழி வெளிச்சத்தை கொண்டு வருவதுதான். குளிரிலிருந்து விடுபட வெப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணத்திலிருந்து மீள்வதற்கு நல்ல எண்ணத்தை அதனிடத்தில் வைக்க வேண்டும். நல்லவற்றை நினைத்து சுய பிரகடனத்தை கூறுங்கள். தீயவை மாயமாய் மறைந்துவிடும். ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் பலசாலியாகவும் இருப்பது இயற்கைதான். இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு சராசரி குழந்தையும் பரிபூரண ஆரோக்கியத்துடன் பிறக்கிறது. அதன் அனைத்து உறுப்புகளும் கச்சிதமாக செயல்படுகின்றன. இதுதான் இயல்பு நிலை. அதனால் நாம் தொடர்ந்து ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் பலசாலியாகவும் தான் இருக்க வேண்டும். தற்காப்பு உள்ளுணர்வுதான் உங்கள் இயல்பின் மிகவும் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு உங்கள் இயல்பில் உறைந்துள்ள ஒரு வலிமை மிக்க, என்றும் ஜீவித்திருக்கும் நிரந்தரமான இயக்கத்தை கொண்டிருக்கும் ஓர் உண்மையை உருவாக்குகிறது. உங்களுக்குள் உறைந்திருக்கும் வாழ்க்கை கோட்பாடு உங்களை எப்போதும் எல்லா நிலையிலும் பேணி பாதுகாப்பதை தன் தலையாய கடமையாக கொண்டுள்ளது. இவ்வாழ்க்கை கோட்பாட்டுடன் உங்களது அனைத்து எண்ணங்களும் கருத்துக்களும் நம்பிக்கைகளும் ஒத்திசைவுடன் இணக்கமாக இருக்கும்போது அவை அனைத்தும் மிகச் சிறந்த ஆற்றலுடன் இயங்கும். இயற்கைக்கு மாறான சூழ்நிலைகளை தூண்டுவதை காட்டிலும் இயல்பான சூழ்நிலைகளை மீண்டும் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் எளிதானது, நிச்சயமானது என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. நோய்வாய்ப்படுவது இயற்கைக்கு புறம்பானது. நோயுற்றிருக்கும் சூழ்நிலை என்பதற்கு நீங்கள் வாழ்வின் போக்கிற்கு எதிராக போகிறீர்கள் என்றும் எதிர்மறையாக சிந்திக்கிறீர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். வாழ்வு விதி என்பது வளர்ச்சி விதி. இயற்கையில் உள்ள அனைத்தும் அமைதியாக நிரந்தரமான வளர்ச்சியில் தங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் இவ்விதியின் இயக்கத்திற்கு சான்று பகிர்கின்றன. வளர்ச்சியும் வெளிப்பாடும் இருக்கும் இடத்தில் வாழ்வு இருக்கும். வாழ்வு இருக்கும் இடத்தில் இணக்கம் இருக்கும். இணக்கம் இருக்கும் இடத்தில் பரிபூரண ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் எண்ணம் உங்களது ஆழ்மனதின் படைப்பு கோட்பாட்டுடன் இணக்கமாக இருந்தால், உள்ளார்ந்த இணக்க கோட்பாட்டுடன் நீங்கள் ஒத்திசைவாக இருக்கின்றீர்கள் என்பது நிச்சயம். இணக்க கோட்பாட்டிற்கு இசைவாக இல்லாத எண்ணங்களை நீங்கள் ஊக்குவித்தால், இந்த எண்ணங்கள் உங்களோடு ஒட்டிக்கொள்ளும், உங்களை அலைக்கழிக்கும், உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும், இறுதியில் நோயை கொண்டு வரும். தொடர்ந்து நீங்கள் இதே எண்ணங்களை கொண்டிருந்தால் அவை காலனை கூட கையுடன் கூட்டிக் கொண்டு வரும். நோயை குணமாக்குவதில் உங்கள் உடலமைப்பு முழுவதிலும் உங்கள் ஆழ் மனதின் இன்றியமையாத ஆற்றல்கள் பாய்ந்து பரவுவதை அதிகரிக்க வேண்டும். பயத்தையும் கவலையையும் மனக்கலக்கத்தையும் பொறாமையையும் வெறுப்பையும் அழிவு பூர்வமான அனைத்து எண்ணங்களையும் விட்டொழிப்பதன் மூலம் இதை செய்ய முடியும். முதுகுத்தண்டு காசநோய் குணமாக்கப்பட்டது. பாட் நோய் என்றழைக்கப்படும் முதுகுத்தண்டு காசநோய் குழந்தைகளை பயங்கரமாக துன்புறுத்திய ஒரு கொடிய நோய். இண்டியானா மாநிலத்தில் உள்ள இண்டியானா புலிஸை சேர்ந்த ஃப்ரெட்ரிக் எலியாஸ் ஆண்ட்ரூஸ் என்ற ஒரு குழந்தை இந்நோயால் அவதியுற்றது. இந்நோய் அவனை முடமாக்கி நடக்க விடாமல் செய்தது. அவன் தன் கைகளையும் மூட்டுக்களையும் உபயோகித்து நடந்தான். அவனை குணப்படுத்தவே முடியாது என்று அவனது மருத்துவர் தீர்ப்பளித்தார். ஆண்ட்ரூஸ் மருத்துவரின் தீர்ப்பை ஏற்க மறுத்து பிரார்த்தனை செய்ய துவங்கினான். அவன் தனக்கென்று ஒரு சுய பிரகடனத்தை உருவாக்கினான்.
அதை நன்றாக மனதில் உள்வாங்கியவாறு அவன் தினமும் பல முறை கூறி வந்தான். அந்த வாசகம் இதுதான்: நான் முழுமையானவன், கச்சிதமானவன், பலம் வாய்ந்தவன், சக்தி மிக்கவன், அன்பானவன், இணக்கமானவன், மகிழ்ச்சியானவன். அவன் இரவில் படுக்க செல்வதற்கு முன்னும் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாகவும் இந்த பிரார்த்தனையை கூறி வந்தான். அவன் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தித்து அன்பு மற்றும் ஆரோக்கியம் குறித்த எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு அனுப்பினான். இந்த மனப்போக்கும் பிரார்த்தனை முறையும் அவனுக்கு பன்மடங்காக திரும்பி வந்தன. அவனது விசுவாசமும் விடாமுயற்சியும் பெரும் நன்மைகளை விளைவித்தன. பயம், கோபம், பொறாமை குறித்த எண்ணங்கள் அவனுள் எழும்போது அவன் உடனே அதை எதிர்க்கும் ஆற்றல் கொண்ட சுய பிரகடன வாசகத்தை தன் மனதில் கூறினான். அவனது வழக்கமான சிந்தனைக்கு ஏற்ப அவனது ஆழ் மனம் செயல்விடை அளித்தது. அவன் வலிமை மிக்க, நேராக நிற்கவல்ல முழுமையான மனிதனானான். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட வாசகத்திற்கான பொருள். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. மார்க்கு 10:52. உங்கள் ஆழ்மனதின் சக்திகள் மீதான விசுவாசம் உங்களை எவ்வாறு முழுமையாக்குகிறது? ஆழ்மனதின் குணமாக்கும் சக்தி பற்றிய என் சொற்பொழிவுகளுக்கு வந்த ஓர் இளைஞனுக்கு கண்ணில் தீவிரமான பிரச்சனை இருந்தது. அதை சரிசெய்ய நுண்ணிய, ஆபத்தான அறுவை சிகிச்சை ஒன்றை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவனது கண் மருத்துவர் கூறினார். பிரார்த்தனையின் அறிவியல் அடிப்படையை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அந்த இளைஞன் தனக்குத்தானே, என் ஆழ் மனம் என் கண்களை படைத்தது, அதே ஆழ் மனதால் என்னை குணப்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டான். ஒவ்வொரு இரவும் தூங்க செல்வதற்கு முன் அவன் ஒரு மயக்கமான தியான நிலைக்குள் அல்லது தூக்கத்தை ஒத்த நிலைக்குள் நுழைந்தான். தன் கவனத்தை சிதறவிடாமல் அதை தன் கண் மருத்துவர் மீது ஒருமுகப்படுத்தினான். மருத்துவர் தன் முன்னால் இருப்பது போல் கற்பனை செய்தான். மருத்துவர் அவனிடம் ஓர் அதிசயம் நிகழ்ந்துள்ளது என்று கூறுவதை கேட்டான், அல்லது கேட்பது போன்று கற்பனை செய்தான். இதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இரவிலும் தூங்க செல்வதற்கு முன் சுமார் 5 நிமிடங்கள் வரை தொடர்ந்து செய்தான். 3 வாரங்களுக்குப் பிறகு தன் கண் மருத்துவரை மீண்டும் சந்தித்தான். அப்போது அவர் அவனது கண்களை பரிசோதித்தார். மீண்டும் ஒருமுறை பரிசோதித்த பிறகு இது ஓர் அதிசயம் என்று ஆச்சரியப்பட்டு கூறினார். என்ன நடந்தது? இந்த இளைஞன் ஆழ் மனதை நம்ப வைத்து அதனிடம் தன் எண்ணத்தை தெரிவிப்பதற்கான ஒரு கருவியாக அல்லது வழியாக தன் கண் மருத்துவரை பயன்படுத்தி ஆழ் மனதில் பதிய செய்தான். மீண்டும் மீண்டும் கூறியதன் மூலமும் விசுவாசம் மற்றும் எதிர்பார்ப்பின் மூலமும் தன் ஆழ் மனதை நிறைத்தான். அவனது ஆழ்மனம் அவனுடைய கண்ணை உருவாக்கி இருந்தது. அந்த கண்ணின் இயல்பான ஆரோக்கியமான அமைப்பை அல்லது வரைபடத்தை அது தன்னுள் வைத்திருந்தது. கண்ணை ஆரோக்கியமான நிலைக்கு மீட்டு கொண்டு வருவதற்கான எண்ணத்தால் நிறைக்கப்பட்ட போது அது உடனே அதை குணப்படுத்தும் செயலில் இறங்கியது. உங்கள் ஆழ் மனதின் சக்திகள் மீதான விசுவாசம் உங்களை முழுமையாக்க முடியும் என்பதற்கு இது மற்றுமோர் எடுத்துக்காட்டு. 1. உங்கள் உடலை நிர்மாணிப்பதும் நிர்வகிப்பதும் உங்கள் ஆழ் மனம்தான். அது ஒரு நாளில் 24 மணி நேரமும் வேலை செய்கிறது. உங்கள் எதிர்மறை சிந்தனையின் மூலம் நீங்கள் அதன் வாழ்வளிக்கும் செயல்பாட்டில் குறுக்கிடுகிறீர்கள். 2. தூங்குவதற்கு முன் ஏதேனும் பிரச்சனைக்கான விடையை உருவாக்கும் பணியை கொடுத்து உங்கள் ஆழ் மனதை தூண்டுங்கள். அது உங்களுக்கான பதிலை அளிக்கும். 3. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு எண்ணமும் பெருமூளையால் உங்கள் ஆழ் மன மூளை அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டு உங்கள் புற உலக யதார்த்தமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. 4. ஒரு புதிய வரைபடத்தை உங்கள் ஆழ் மனதிற்கு வழங்குவதன் மூலம் நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை அறியுங்கள். 5. ஆழ் மனதின் போக்கு எப்போதும் வாழ்வின் உயிரோட்டம் குறித்தே அமைந்துள்ளது. உண்மையான விஷயங்களால் உங்கள் ஆழ் மனதிற்கு ஊட்டம் அளியுங்கள். உங்கள் ஆழ் மனம் எப்போதும்
உங்கள் வழக்கமான எண்ண அமைப்புகளுக்கு ஏற்றாற் போன்ற அனுபவங்களையே உருவாக்கித் தரும். 6. 11 மாதத்திற்கு ஒருமுறை நீங்கள் ஒரு புதிய உடலை படைக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் உடலை மாற்றுங்கள். 7. ஆரோக்கியமாக இருப்பது இயல்பான நிலை. நோயுற்று இருப்பது இயற்கைக்கு மாறானது. உள்ளார்ந்த இணக்கக் கோட்பாடு நம்முள் உறைந்துள்ளது. 8. பொறாமை, பயம், கவலை மற்றும் மனக்கலக்கம் குறித்த எண்ணங்கள் உங்கள் நரம்புகளையும் சுரப்பிகளையும் வலுவிழக்கச் செய்து அழித்துவிடும். இதனால் அனைத்து விதமான மன நோய்களும் உடல் பிணிகளும் ஏற்படும். 9. விழிப்புணர்வுடன் வலியுறுத்தப்பட்டு உண்மை என்று உணரப்படுபவை உங்கள் மனதிலும் உடலிலும் வெளிப்படுத்தப்படும். நல்லவற்றை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். வாழ்வின் மகிழ்ச்சியில் திளையுங்கள். நூலின் அடுத்த அத்தியாயம் 8. நீங்கள் விரும்பும் விளைவுகளை பெறுவது எப்படி? எல்லா பிரார்த்தனைகளுக்கும் விடை கிடைப்பதில்லை. இது அனைவரும் அறிந்தது. நாத்திகர்கள் பிரார்த்தனை வேலை செய்வதில்லை என்பதற்கு ஆதாரமாக இதை பார்க்கின்றனர். பிரார்த்தனை வேலை செய்வதற்கு அதன் அறிவியல் அடிப்படையை புரிந்து கொண்டு பலனளிக்கும் முறையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் பார்க்க தவறிவிடுகின்றனர். அதன் பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை ஏன் வேலை செய்யவில்லை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதை இன்னும் ஆற்றல் மிக்கதாக ஆக்கக்கூடிய ஒரு நடைமுறை வழியையும் கண்டறிய முடியும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் பிரார்த்தனைகள் பலிக்காமல் போனால் என்னவாகும்? அதற்கான முக்கிய காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையின்மையும் தேவைக்கு அதிகமான முயற்சியும் தான் அவை. பலர் தங்களுடைய ஆழ் மனதின் செயல்பாடுகள் குறித்து முழுமையாக புரிந்து கொள்ள தவறிவிடுவதால் தங்கள் பிரார்த்தனைகளுக்கான பதில்களை தாங்களே வரவிடாமல் தடுத்து விடுகின்றனர். உங்கள் மனம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நீங்கள் அறியும்போது உங்களுடைய நம்பிக்கை வலுப்பெறும். உங்கள் ஆழ் மனம் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அதை செயல்படுத்த துவங்கிவிடும் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அக்கருத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அது தன் வலிமை மிக்க அனைத்து வளங்களையும் ஒன்று திரட்டி பயன்படுத்தும். அது உங்கள் ஆழமான மனதின் அனைத்து உள விதிகளையும் ஆன்ம விதிகளையும் முடுக்கிவிடும். இவ்விதி நல்ல கருத்துகளுக்கு பொருந்தும், தீய எண்ணங்களுக்கும் பொருந்தும். உங்கள் ஆழ் மனதை எதிர்மறையாக பயன்படுத்தினால் அது பிரச்சனையையும் தோல்வியையும் குழப்பத்தையும் கொண்டு வரும். அதை ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்தும் போது வழிகாட்டுதலையும் சுதந்திரத்தையும் மன அமைதியையும் கொண்டு வரும். நீங்கள் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான அன்பான எண்ணங்களை எண்ணும்போது சரியான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். தோல்வியை தவிர்ப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் கருத்தை அல்லது வேண்டுகோளை உங்கள் ஆழ் மனம் ஏற்றுக்கொள்ள செய்வதுதான். அதன் நிஜத்தை இப்போது உணருங்கள். உங்கள் வேண்டுகோளை விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் உங்கள் ஆழ் மனதிடம் ஒப்படையுங்கள். அது அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்றை குறித்து உங்கள் ஆழ் மனதை நீங்கள் கட்டாயப்படுத்த முயற்சித்தால் நீங்கள் தோற்பது உறுதி. நீங்கள் விரும்பும் விளைவுகள் உங்கள் அருகில் வருவதற்கு பதிலாக இன்னும் அதிக தூரம் விலகிச் சென்றுவிடும். உங்கள் ஆழ் மனம் மனதின் கட்டாயத்திற்கு செயல்விடை அளிப்பதில்லை. அது உங்கள் விசுவாசம் அல்லது வெளி மனதின் ஒப்புதலுக்கு மட்டுமே செயல்விடை கொடுக்கும். எதிர்பார்க்கும் விளைவுகள் கிடைக்காமல் நீங்கள் தோல்வியை தழுவுவதற்கான காரணம் உங்கள் மனதில் நீங்கள் கூறிக்கொள்ளும் சில வாக்கியங்களின் விளைவாகவும் இருக்கலாம். அதற்கான சில உதாரணங்களை இங்கு பார்க்கலாம். 1. எல்லாம் மோசமாகிக் கொண்டே போகின்றன. 2. எனக்கு ஒருபோதும் பதிலேதும் கிடைக்காது. 3. இதிலிருந்து மீள எனக்கு வேறு வழியே இல்லை. 4. இது நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை. 5. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. 6. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் இத்தகைய வாசகங்களை பயன்படுத்தும் போது
உங்கள் ஆழ் மனதிடமிருந்து எந்த ஒரு செயல் விடையோ ஒத்துழைப்போ கிடைக்காது. உங்களால் முன்னேறி செல்லவும் முடியாது. பின்னால் போகவும் முடியாது. வேறு விதமாக கூறினால், நீங்கள் எங்குமே சென்றடைய முடியாது. ஒரு வாடகை காரில் ஏறி அதன் ஓட்டுநரிடம் வெவ்வேறு இடங்களுக்கு செல்லுமாறு அரை டஜன் கோரிக்கைகளை அவரிடம் வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர் மிகவும் குழம்பிப் போய்விடுவார். அவர் உங்களை எங்கும் அழைத்து செல்ல மறுக்கக்கூடும். அவர் உங்கள் கோரிக்கைகளை பின்பற்ற முயற்சித்தாலும் அவரால் அதை செய்ய முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள்தான் அதிகம். நீங்கள் எங்கே சென்றடைவீர்கள் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது. உங்கள் ஆழ் மனதின் அளவற்ற சக்திகளோடு செயலாற்றும் போதும் இதுதான் நிகழ்கிறது. உங்கள் மனதில் திட்டவட்டமான ஓர் எண்ணம் இருத்தல் அவசியம். ஏதோ ஒரு வழி உள்ளது. நோயால் ஏற்பட்ட எரிச்சலூட்டும் பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு தீர்வு உள்ளது என்ற உறுதியான, நிச்சயமான முடிவிற்கு நீங்கள் வரவேண்டும். உங்கள் ஆழ் மனதினுள் குடியிருக்கும் முடிவில்லா பேரொளிதான் அதற்கான விடையை அறியும். தெளிவான இம்முடிவிற்கு உங்கள் வெளிமனம் பக்குவப்படும் போது உங்கள் மனம் தயாராகி விடுகிறது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது. எளிய வழியே சிறந்தது. கடுங்குளிர் நிலவிய ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் சூடேற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்த வெப்பக் குழாய் பழுதுபட்டு விட்டது. வீட்டின் சொந்தக்காரர் அதை சரி செய்வதற்காக ஒரு பழுது நீக்குபவரை வரவழைத்தார். அவரும் உடனே வந்தார். அரை மணி நேரத்திற்குள் வெப்பக் குழாய் மீண்டும் வேலை செய்யத் துவங்கியது. பின் பழுது நீக்குபவர் வீட்டின் சொந்தக்காரரிடம் $200 பில்லை கொடுத்தார். என்ன, இதை சரிபார்க்க உனக்கு அரை மணி நேரம் கூட ஆகவில்லை? நீ செய்ததெல்லாம் ஒரு சிறு பாகத்தை மாற்றியதுதான். அதன் மதிப்போ வெறும் $5 கூட இருக்க முடியாது. என்னிடம் $200 வசூலிப்பதற்கு உனக்கு என்ன நெஞ்சுரம் இருக்க வேண்டும்? என்று வீட்டின் சொந்தக்காரர் மிகுந்த கோபத்துடன் கேட்டார். பழுது பார்ப்பவர், நான் அந்த உடைந்த பாகத்திற்கு வெறும் $2 தான் வசூலித்தேன். அதை வாங்குவதற்கு நான் அவ்வளவுதான் கொடுத்தேன் என்று கூறினார். வீட்டின் சொந்தக்காரர் அந்த பில்லை பழுது பார்ப்பவரின் முகத்திற்கு நேரே அசைத்தவாறு, $2, இதில் $200 என்று எழுதியிருக்கிறது என்று கத்தினார். அது சரிதான். மீதி $198 என்ன பிரச்சனை என்பதையும் எப்படி சரி செய்வது என்பதையும் நான் தெரிந்து வைத்திருப்பதற்காக என்றார் பழுது பார்ப்பவர். உங்கள் ஆழ் மனம்தான் முதன்மை கைவினைஞர். அது அனைத்து ஞானத்தையும் உள்ளடக்கியது. உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் குணப்படுத்தும் வழியையும் முறையையும் அது அறியும். ஆரோக்கியத்தை நிர்ணயம் செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனம் அதை நிலைநிறுத்தும். அடைய வேண்டிய வழிமுறைகளை எண்ணி மூச்சு திணற வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்று அறியுங்கள். உங்கள் பிரச்சனைக்கான மகிழ்வான தீர்வை உணருங்கள். அது ஆரோக்கியம், பொருளாதாரம், தனிப்பட்ட உறவுகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு தீவிரமான நோயிலிருந்து குணமான போது எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள். உங்கள் உணர்வுதான் ஆழ் மனதின் அனைத்து நடவடிக்கைகளுக்கான உரைகள் என்பதை மனதில் இருத்துங்கள். உங்கள் புதிய கருத்து ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக உணரப்பட வேண்டும். எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சமயம் அது நிறைவேறும் என்பதாக உணரப்படக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே இக்கணத்தில் வெளிப்படுத்தப்படும் இருக்கும் ஏதோ ஒன்றாக அது உணரப்பட வேண்டும். கற்பனையை பயன்படுத்துங்கள், மன வலிமையை அல்ல. உங்கள் ஆழ் மனதின் சக்திகளை பயன்படுத்துவது என்பது ஒரு முட்டுக்கட்டையை எதிர்த்து போராடுவதை போன்றது அல்ல. கடினமாக உழைப்பது சிறந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்ற கட்டாயம் இல்லை. எந்தவிதமான மன உறுதியையும் பிரயோகிக்காதீர்கள். அதற்கு பதில் இறுதி முடிவையும் அது உருவாக்கி கொடுக்கும் நிம்மதியையும் மனக்காட்சியாக படையுங்கள். அப்போது உங்களுடைய பகுத்தறிவு அவ்வழியில் குறுக்கிட்டு பிரச்சனைகளின் தீர்வுக்கான வழிகளை கண்டுபிடிக்கவும் அவ்வழிகளை உங்கள் ஆழ் மனதின் மீது சுமத்தவும் முயற்சிப்பதை காண்பீர்கள். இதற்கு அடிபணிந்து விடாதீர்கள். பகுத்தறிந்து பிரச்சனைகளை தீர்க்கும் திறமையை ஒதுக்கி தள்ளுங்கள். ஒரு குழந்தையின் மனநிலையில்
அதிசயத்தை படைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். நோயோ பிரச்சனையோ இல்லாத உங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பும் சுதந்திர நிலை குறித்த உணர்ச்சிமிக்க மன நிறைவை கற்பனை செய்யுங்கள். தேவையற்ற செயல்முறைகளை தவிர்த்து விடுங்கள். எளிய வழியே சிறந்த வழி. வெற்றிகரமான பிரார்த்தனைக்கான 3 படிகள். வெற்றிகரமான பிரார்த்தனைக்கு 3 அடிப்படை படிகள் தேவை. அவை: 1. பிரச்சனை இருப்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். 2. அந்த பிரச்சனையை உங்கள் ஆழ் மனதிடம் ஒப்படைத்து விடுங்கள். அது மட்டுமே ஆற்றல் மிக்க தீர்வை அல்லது அதிலிருந்து மீளும் வழியை அறியும். 3. அது நிறைவேறிவிட்டது என்ற ஆழ்ந்த உறுதியோடு நிம்மதியாக இருங்கள். சந்தேகங்களும் தயக்கங்களும் உங்கள் பிரார்த்தனையை வலுவிழக்க மட்டும்தான் செய்யும். ஒருவேளை நான் குணப்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்கும், அல்லது இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன் என்று ஒருபோதும் உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளாதீர்கள். செய்யப்பட வேண்டிய வேலை குறித்த உங்களது உணர்ச்சிதான் எல்லாவற்றையும் துவக்கி வைக்கிறது. இணக்கம் உங்களுடையது, ஆரோக்கியம் உங்களுடையது என்று அறியுங்கள். ஆழ் மனதின் முடிவில்லா குணமாக்கும் சக்தியின் வாகனமாக ஆவதன் மூலம் நீங்கள் ஆற்றல் வாய்ந்தவர் ஆகின்றீர்கள். பூரண நம்பிக்கையுடன் ஆரோக்கியம் குறித்த எண்ணத்தை உங்கள் ஆழ் மனதிற்கு அனுப்பிவிட்டு இளைப்பாறுங்கள். அதன் சக்தியிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் தற்போதைய நிலை மற்றும் சூழல் குறித்து இதுவும் கடந்து போகும் என்று நம்புங்கள். ஓய்வு மற்றும் உறுதியின் மூலம் உங்கள் ஆழ் மனதை நிறைக்கிறீர்கள். இது அந்த எண்ணத்திற்கு பின்னால் உள்ள இயக்க ஆற்றலை பொறுப்பேற்று இயங்க செய்து திட்டவட்டமான யதார்த்தமாக மாற்றும். நீங்கள் பிரார்த்திப்பதற்கு எதிர்மாறானதை பெற நேர்வது ஏன்? எமிலி கோ என்பவர் பிரபல பிரெஞ்சு உளவியலாளர். அவரது சொற்பொழிவுகள் அவருக்கு அமெரிக்காவில் பல ரசிகர்களையும் பின்பற்றுபவர்களையும் பெற்றுத்தந்தன. அவரது பல முக்கியமான உள்நோக்குகளில் இதுவும் ஒன்று. உங்கள் அபிலாஷைகளும் கற்பனையும் முரண்பட்டு நிற்கும்போது வெற்றி பெறுவது உங்கள் கற்பனைதான். அவர் இதை தலைகீழ் முயற்சி விதி என்று குறிப்பிடுகிறார். தரையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு குறுகலான பலகையின் மீது நடந்து செல்லுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எந்த கேள்வியும் இன்றி நீங்கள் அதை எளிதாக செய்து விடுவீர்கள். ஆனால் இப்போது அதே பலகை 20 அடி உயரத்தில் 2 சுவர்களுக்கு இடையே குறுக்காக வைக்கப்பட்டு இருப்பதாக கொள்வோம். உங்களால் அதில் நடக்க முடியுமா? அநேகமாக முடியாது. பலகையின் மீது நடக்க நினைக்கும் உங்கள் விருப்பம் உங்கள் கற்பனையோடு முரண்பட்டு நிற்கும். நீங்கள் பலகையிலிருந்து தடுமாறி அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே வந்து நிலத்தில் விழுவது போல் கற்பனை செய்வீர்கள். அப்பலகையின் குறுக்காக நடக்க நீங்கள் விருப்பப்படலாம். ஆனால் கீழே விழுவது பற்றிய பயம் உங்களை அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கும். உங்கள் கற்பனையை வெற்றி கொள்வதற்கு அல்லது ஒரே அடியாக அழுத்தி விடுவதற்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சி எடுக்கிறீர்களோ அவ்வளவு வலிமை உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ள விழுவது குறித்த எண்ணத்திற்கு கொடுக்கப்படும். நான் என் மன உறுதியை கொண்டு தோல்வியிலிருந்து மீண்டு விடுவேன் என்னும் எண்ணம் தோல்வி குறித்த எண்ணத்தை தான் வலியுறுத்துகிறது. மன முயற்சி பெரும்பாலும் சுய தோல்விக்கு வழிவகுக்கும். விரும்பியதற்கு மாறானதை உருவாக்கும். மன உறுதியை பிரயோகிப்பதன் தேவைக்கு செலுத்தப்படும் கவனம் சக்தியற்ற சூழ்நிலையையே வலியுறுத்தும். இது நீங்கள் ஒரு பச்சை நீர் யானையை பற்றி சிந்திக்காமல் இருப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வீர்கள் என்று முடிவெடுப்பதை போன்றது. இந்த முடிவு ஒரு பச்சை நீர் யானை குறித்த எண்ணம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்தும். ஆழ்மனம் எப்போதும் ஆதிக்க எண்ணத்திற்கு தான் அதிக அளவில் செயல்விடை அளிக்கும். 2 முரண்பட்ட கருத்துகளில் வலிமை மிக்கது எதுவோ அதையே உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை நீங்கள் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கலாம்: 1. என் பிணி நீங்க வேண்டும், என்னால் அதை ஏன் பெற முடியவில்லை? 2. நான் கடுமையாக முயற்சிக்கிறேன், எனக்கு ஏன் விளைவுகள் கிடைப்பது இல்லை? 3. நான் இன்னும் கடினமாக பிரார்த்திப்பதற்கு என்னை கட்டாயப்படுத்த வேண்டும். 4.
நான் என்னிடமுள்ள எல்லா மன உறுதியையும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக முயற்சிக்கிறீர்கள். மன உறுதியின் மூலம் ஓர் எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் ஆழ்மனதை ஒருபோதும் வற்புறுத்தாதீர்கள். அத்தகைய முயற்சிகள் தோல்வியில்தான் முடியும். அநேக சமயங்களில் நீங்கள் பிரார்த்திப்பதற்கு மாறான முடிவுகளையே பெறுகிறீர்கள். முயற்சியற்ற வழியே சிறந்தது. இதுபோன்று ஏதாவது உங்களுக்கு நிகழ்ந்துள்ளதா? நீங்கள் ஏதோ ஒரு பரீட்சை எழுத வேண்டியுள்ளது. நீங்கள் அதற்காக படிப்பதிலும் மறுபரிசீலனை செய்வதிலும் அதிக நேரத்தை செலவிடுகிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிவதாக உணர்கிறீர்கள். ஆனால் பரீட்சையில் ஒன்றும் எழுதப்படாத விடைத்தாளை பார்க்கும்போது உங்கள் மனம் அதைவிட வெறுமையாக உள்ளதை கண்டுகொள்கிறீர்கள். பாடம் குறித்த அனைத்து அறிவும் உங்களை திடீரென கைவிட்டு விட்டது. சம்பந்தப்பட்ட ஓர் எண்ணத்தை கூட உங்களால் நினைவு கூற முடியவில்லை. நீங்கள் உங்கள் பற்களை கடித்துக்கொண்டு உங்கள் மன உறுதியை எல்லாம் ஒன்று திரட்டி படித்ததை நினைவிற்கு கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள். ஆனால் எவ்வளவு கடினமாக முயல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த அறிவு விலகி ஓடுவதாக தோன்றுகிறது. வெறுப்புடன் பரீட்சை அறையை விட்டு வெளியேறுகிறீர்கள். மன அழுத்தம் குறைகிறது. சில நிமிடங்களுக்கு முன் நீங்கள் வலை போட்டு தேடிக்கொண்டிருந்த விடைகள் அனைத்தும் திடீரென்று வித்தை காட்டிக்கொண்டு உங்கள் மனதிற்குள் மீண்டும் பாய்ந்து வருகின்றன. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறினீர்கள். அது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும்போது அது உங்கள் நினைவிற்கு வரவில்லை. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கட்டாயப்படுத்தியதுதான் நீங்கள் செய்த தவறு. தலைகீழ் முயற்சி விதியின்படி இது வெற்றிக்கு பதில் தோல்விக்கு வழிவகுத்தது. நீங்கள் கேட்டதற்கு அல்லது பிரார்த்திப்பதற்கு நேர் மாறானது உங்களுக்கு கிடைத்தது. விருப்பத்திற்கும் கற்பனைக்கும் இடையேயான முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும். மன ஆற்றலையோ அல்லது மன உறுதியையோ பயன்படுத்துவது என்பது எதிர்ப்பு உள்ளது என்று முன்கூட்டியே ஊகிப்பதற்கு சமானம். எதிர்ப்பை பற்றிய கற்பனை எதிர்ப்பை உருவாக்கும். உங்கள் கவனம் உங்கள் விருப்பத்தை அடைவதில் உள்ள தடைகள் மீது குவிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்கள் விருப்பத்தை அடைவதற்கான வழிகளில் இனியும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கவில்லை என்றுதானே அதற்கு பொருள். மிக குறைந்த முயற்சியே தேவைப்படும். உறக்கம் கலந்த மயக்க நிலைக்குள் நுழைவதன் மூலம் உங்கள் விருப்பங்களுக்கும் கற்பனைக்கும் இடையேயான அனைத்து முரண்பாடுகளையும் தவிர்க்கலாம். உறக்க நிலையில் இருக்கும்போது உங்கள் வெளிமனம் அதிகமாக அமிழ்த்தி வைக்கப்பட்டிருக்கும். உறக்கத்திற்கு சற்று முந்தைய நேரம்தான் உங்கள் ஆழ் மனதை கருவுற செய்வதற்கு சிறந்தது. இதற்கு காரணம் தூங்குவதற்கு சற்று முன்னும் உறங்கி எழுந்த சற்று நேரம் வரையிலும் ஆழ்மனம் மிக அதிக விழிப்புணர்வுடன் திகழும். உங்கள் விருப்பத்தை நடுநிலைப்படுத்தி ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் தடுக்கும் எதிர்மறை எண்ணங்களும் காட்சிகளும் இந்நிலையில் இருப்பதில்லை. நிறைவேற்றப்பட்ட விருப்பத்தின் நிஜத்தை கற்பனை செய்து அந்நிறைவு தரும் மகிழ்ச்சியை உணரும்போது உங்கள் ஆழ்மனம் உங்கள் விருப்பத்தை யதார்த்தமாக்கும். மிக அதிகமான மக்கள் தங்களுடைய அனைத்து குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுங்குடன் கூடிய கற்பனை மூலம் தீர்வு காண்கின்றனர். தாங்கள் கற்பனை செய்து உண்மை என்று உணரும் எதுவும் நிறைவேற வேண்டும் என்பதை அவர்கள் அறிவர். கிட்டத்தட்ட முற்றிலும் நம்பிக்கை இழந்த நிலையில் ஷாரா என்ற ஓர் இளம்பெண் என்னிடம் வந்தாள். அவள் ஒரு நீண்ட சிக்கலான வழக்கில் மாட்டி தவித்து கொண்டிருந்தாள். பலமுறை அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு அதன் முடிவு பார்வைக்கு தென்படாதபடி இருந்தது. இந்த வழக்கிற்கு ஓர் இணக்கமான தீர்வுதான் அவளது ஆழ்ந்த விருப்பமாக இருந்தது. ஆனால் அவளது மனக்காட்சிகள் அனைத்தும் தோல்வி, நஷ்டம், திவால், ஏழ்மை ஆகியவற்றால் நிறைந்திருந்தன. அவளுடைய கற்பனை அவளது விருப்பத்தை வென்றது. வழக்கு ஒத்தி போடப்பட்டு கொண்டே இருந்தது. என்னுடைய தூண்டுதலின் பேரில் ஒவ்வொரு இரவும் தூக்கத்திற்கு முன் ஷாரா தன்னை ஒரு உறக்கம் கலந்த மயக்க நிலைக்குள் கொண்டு சென்றாள். பின்னர் அவளது பிரச்சனைக்கு தன்னால் இயன்ற அளவு சிறந்த தீர்வை கற்பனை செய்தாள். அதை தன்னால் இயன்ற அளவு உணரும் நிலைக்கு தன்னை உட்படுத்தினாள்.
அவள் தன்னுடைய மனதில் உள்ள பிம்பம் தன் இதயத்தின் விருப்பத்துடன் ஒத்துப்போக வேண்டும் என்பதை அறிந்திருந்தாள். மயக்க நிலையில் வழக்கு முடிந்து தன் வழக்கறிஞரை சந்தித்து பேசிக்கொண்டிருப்பதாக முடிந்தவரை விசாலமாக கற்பனை செய்தாள். வழக்கின் முடிவு குறித்து அவரிடம் கேள்விகள் கேட்பதாகவும் அவரது விளக்கங்களை தான் கவனித்து கொண்டிருப்பதாகவும் அவர் நீதிமன்றத்திற்கு வெளியே வழக்கு தீர்த்து கொள்ளப்பட்டு விட்டது, இது ஓர் இணக்கமான தீர்வு என்று தன்னிடம் கூறுவது போலவும் கற்பனை செய்தாள். பகலில் பயமுறுத்தும் எண்ணங்கள் மனதினுள் புகும்போது ஷாரா வழக்கறிஞர் உடனான தன் சந்திப்பு பற்றிய தன் மன திரைப்படத்தை வார்த்தைகளோடும் சைகைகளோடும் முழுவதுமாக தன் மனதில் ஓடவிட்டாள். அவள் அவருடைய புன்னகையையும் அவரது குரலின் ஒளியையும் அவருடைய நடை உடை பாவனைகளையும் அவர் உபயோகித்த குறிப்பிட்ட வார்த்தைகளையும் கற்பனை செய்தாள். அவள் இதனை அடிக்கடி விசுவாசத்துடன் செய்தாள். இதனால் பயங்கள் தன் மனதிற்குள் வர முயற்சிக்கின்றன என்பதை அவள் அறிந்து கொள்ளும் முன்பே அவை விரட்டியடிக்கப்பட்டுவிட்டன. சில வாரங்களின் இறுதியில் அவளது வக்கீல் அவளை அழைத்தார். அவள் கற்பனை செய்து உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்ததை அவர் உறுதிப்படுத்தினார். வழக்கு தீர்த்து வைக்கப்பட்டது. அது தான் ஏற்றுக்கொள்ளத்தக்க இணக்கமான ஒரு தீர்வாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவள் அறிந்திருந்தாள். இரத்தின சுருக்கமாய்: 1. மனதை கட்டாயப்படுத்துவதும் தேவைக்கு அதிகமாக முயற்சிப்பதும் உங்களுக்கு கிடைக்கும் விடையை தடுத்து நிறுத்துகின்ற மன கலக்கத்தையும் பயத்தையுமே காட்டுகின்றன. 2. உங்கள் மனம் ஓய்வாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் ஆழ் மனம் அந்த கருத்தை செயல்படுத்துவதில் இறங்கிவிடும். 3. பாரம்பரிய முறைகளிலிருந்து தனித்து சிந்தியுங்கள், திட்டமிடுங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு விடையும் தீர்வும் எப்போதும் உண்டு என்பதை அறியுங்கள். 4. உங்கள் இதயத்தின் துடிப்பு, நுரையீரலின் சுவாசம் அல்லது பிற உறுப்புகளின் செயல்பாடுகள் குறித்து அதிகமாக அலட்டிக்கொள்ளாதீர்கள். உங்கள் ஆழ் மனதை வெகுவாக சார்ந்திருங்கள். தெய்வீக திட்டப்படி எல்லாம் சரியானபடியே நடக்கின்றன என்று அடிக்கடி பிரகடனம் செய்யுங்கள். 5. ஆரோக்கியம் பற்றிய உணர்வு ஆரோக்கியத்தை உருவாக்கும். செல்வம் பற்றிய உணர்வு செல்வத்தை உருவாக்கும். நீங்கள் இப்போது எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? 6. இருப்பதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கருவி கற்பனைதான். அழகானவற்றையும் சிறந்தவற்றையும் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்களை பற்றி எவ்வாறு கற்பனை செய்கிறீர்களோ அவ்வாறே ஆவீர்கள். 7. உறக்க நிலையில் உங்கள் ஆழ் மனதிற்கும் வெளி மனதிற்கும் இடையே எவ்வித முரண்பாடும் ஏற்படுவது இல்லை. தூங்க செல்வதற்கு முன் உங்கள் விருப்பத்தின் பூர்த்தி குறித்து மீண்டும் மீண்டும் கற்பனை செய்யுங்கள். அமைதியாக உறங்கி ஆனந்தமாக விழித்தெழுங்கள். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.